அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அதிசய கோவில். இடம் மாற எடை மாறும் கல்கருடன். பெரும்பாலான வைணவ தலங்களில் கருட பகவானுக்கு வைக்கப்படும் சிலை சுதை சிற்பமாகவோ அல்லது மரத்தால் செய்யப்பட்டதாகவோ இருக்கும். கற்சிற்பமாக இருந்தால் சிறிய அளவிற்கு இருக்கும். ஆனால் இக்கோவிலில் உள்ள கருடன் எந்த கோவிலிலும் இல்லாத அளவு மிகப்பெரிய அளவிலான கற்சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது. தாயாருக்கு முன்னுரிமை தரும் இத்தலத்தின் மற்றொரு சிற்பம் வியக்க வைக்கும் ஆலய அதிசயமாக இருப்பது கல் கருடனின் எடை அதிகரிப்பதுதான். பெருமாள் கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக இருக்கும் அருள்மிகு திருநறையூர் நம்பி கோவிலில் கருட சேவை மிகவும் பிரசித்தி பெற்றது. பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் இக்கோவில் 14வது திவ்ய தேசம். கோச்செங்கட் சோழன் கட்டிய 72 மாட கோவில்களில் இதுவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தலம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள திருநறையூர் என்னும் ஊரில் உள்ளது. இக்கோவிலில் ஆழ்வார்களால் பெருமாளும் நாச்சியாரும் கல்யாண கோலத்தில் கிழக்கு நோக்கி திருநறையூர் நம்பி வஞ்சுளவல்லி என்னும் திருநாமத்தில் அருள்பாலிக்கின்றனர். உற்சவர் இடர் காத்தவரதன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். கருவறைக்கு சற்று முன்னால் வலம்புரி தனி சன்னதியில் எழுந்தருளி சேவை சாதிக்கும் கருடாழ்வார் மிக அழகானவர். உற்சவ காலத்தில் பெருமாளுக்கு வாகனமாக செல்லும் கல் கருடன் இவர். இந்த புதுமை வேறெங்கும் இல்லை. இந்த கருடனை தூக்கிச் செல்ல முதலில் 4 பேர் தொடங்கி ஆலய வாசலை கடக்கும்போது 8, 16 என்று கூட்டிச் சென்று 128 பேர் தூக்கிச் செல்ல நேரிடுமாம். திரும்பவும் சமயம் அதேபோல் குறைந்து கொண்டே வந்து 4 பேர் மட்டும் சென்று கருடனை அதன் சன்னதியில் அமர்த்துவார்களாம். காரணம், கருட வாகனத்தின் பாரம் படிப்படியாக அதிகரிக்குமாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.